Divine morning, friends. இந்த பிஎம்சி கொடுத்து சாரி மேம், இந்த வீடியோ வருதா மேம்? மேம் வீடியோ வரல, நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு நிமிஷம். தப்புதே. டிவைன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் குளோபல் புத்தா பிளாட்ஃபார்முக்கும் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்க அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது கற்றலோட யுக்திகள், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும், நல்ல முறையான கற்றல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலி நம்மளோட அக்கார்டிங் டு இந்தியன் மித், நம்மளோட இது பிரகாரம் நம்மளோட ஆதி குரு அப்படிங்கிறவர் தட்சிணாமூர்த்தி. அவர் தான் ஃபர்ஸ்ட் சனகாதி முனிவர்களுக்கு பாடம் எடுத்தாரு. அதாவது வேதம், வேதாந்தம், இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாத்தையுமே அவர் சொல்லி கொடுத்தாரு. அதன் மூலம் தான் இன்னைக்கு நாம இப்போ வரைக்கும் அதோட தான் கத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க மூலம் தான் அது இந்த உலகுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மௌனம். அவர் தன்னோட மௌனத்து மூலம் தான் எல்லாருக்குமே அந்த முனிவர்கள் எல்லாருக்குமே அவர் தன்னோட மௌனத்து மூலம் தான் அவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா நாம இப்போ இந்த உலகத்துல எப்படி கத்துக்கிறோம்? பிறந்ததுல இருந்தே நாம கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். ஃபர்ஸ்ட் குரு நமக்கு அம்மா தான். அவங்களோட சின்ன சின்ன சப்தங்கள் மூலமா, ஒரு அழகான இசை பாடல்கள் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ முதல்ல நாம கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். அடுத்து நம்மளோட குடும்பத்தாரால, நண்பர்களால, சமூகத்தால நாம கற்றுக் கொடுக்கப்படுகிறோம். இந்த கற்றுக் கொடுத்தல் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த உலகத்துல, இந்த பூமியில நாமல டே டு டே லைஃப் வாழ்றதுக்காக தேவைகள் எல்லாமே அதன் மூலம் தான் நாம கற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்மளோட அறிவு மேம்படணும், விழிப்புணர்வு அதிகரிக்கணும் அப்படின்னா நமக்கு கற்றல்ன்றது முறைப்படி இருக்கணும். ஒன்னு ஸ்கூல்ல போய் கத்துக்கிடலாம், இல்ல குருகுலத்துல கத்துக்கிடலாம், இல்ல ஆன்மீக வகுப்புகள் மூலம் கற்றுக்கொள்ளப்படலாம். நீங்க எல்லாம் கேட்கலாம், சின்ன வயசுல ஆன்மீக வகுப்புகள் எல்லாம் இருக்கா? இருக்கு, நம்மளோட சிஸ்டம்ல இருக்கு. சில ஹிந்துஸ் இது பிரகாரம் பாத்தீங்கன்னா வேத பாடசாலைகள்னு குருகுலம் சிஸ்டம் இன்னும் இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் வேதத்தை தான் மெயினா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா சைட் பை சைட் நம்ம ஸ்கூல் லெசன்ஸும் சொல்லி கொடுக்கறாங்க. ஈவன் முஸ்லிம்ஸ்ல மதாஷா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்கேயும் அவங்க குரானோட எல்லா விஷயங்களும் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்ல எக்ஸ்ட்ரா டைம்ல தான் அவங்க ஸ்கூல் கல்விகளை கற்றுக் கொடுக்கறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்னும் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ கற்றல், அந்த கற்பித்தல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒருத்தருக்கு அறிவையும் தெளிவையும் எளிமையா வழங்கக்கூடியதா இருக்கணும். நாம கற்றுக் கொடுக்கும் போது அந்த அறிவு ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப எளிதானதா, அவங்க கத்துக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறைகளையும் இருக்கக்கூடிய திட்டங்களா இருக்கணும். அடுத்து நாம ஒரு விஷயத்த பேசுறோம், இல்லைன்னா ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றோம், விளக்க உரை கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது கேட்கிறவங்களோட சிந்தனைய அது தூண்டணும். நாம ஒரு விஷயத்த நடத்திட்டோம் அப்படிங்கிறதுக்காக, சொல்லிட்டோம் அப்படிங்கறதுனால அது அதோட முடியக்கூடாது. அவங்களோட சிந்தனைய அது மேம்படுத்தணும், அவங்க செயல்படுற விதத்தை கூட உயர்த்தணும். நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நாம சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு அவங்கள யோசிக்க வைக்கணும். அவங்களோட செயல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நாம உதவணும். கற்பித்தல் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ கற்பித்தல் அப்படின்னு வரும்போதே அந்த கற்பிக்கப்படக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? சும்மா ஒரு மணி நேரம் கிளாஸுக்கு போறோம், இல்ல 1 மணி நேரம் ஒரு ஆன்மீக வகுப்பு போறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெருசா இல்ல, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல கூட நடத்திட்டு போயிடலாம். எனி ஆடிட்டோரியம் இஸ் ஓகே. பட் ஒரு ஸ்கூல் மாதிரியோ இல்ல ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கற்றுக் கொடுக்கப்படணும்னா அதுக்குன்னு சில இட அமைப்புகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கணும். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா முதல்ல அதுக்கு அது பாதுகாப்பா தெரியணும். நான் இங்க போகலாம், நான் இங்க என்னோட ஆசிரியர் நிம்மதியா இருக்கலாம். அது மாதிரி சூழ்நிலை தூய்மையானதா இருக்கணும். அந்த இடத்துல நாற்றம் இருக்கக்கூடாது, அழுக்கா இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது மட்டுமே
நம்ம வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து அந்த இடத்துல வந்து கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த இடத்துக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கணும். அந்த சட்ட திட்டங்கள் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். எதை எடுத்தாலும் நேர மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கிறவர்களும் அது தேவை, அதை கற்றுக்கொள்பவர்களுக்கும் அது தேவைப்படும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல்னா 9 to 5 இருக்கும் கட்டாயம். அந்த டைம்ல அந்த குழந்தை அங்கதான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வெளியே வரும். இதே நம்ம ஒரு ஆன்மீக வகுப்புகளுக்கெல்லாம் போறோம், அப்போ அங்க வந்து ஒரு 1 to 2 சொல்லிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஐயோ இன்னும் முடிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். அங்க நம்ம வந்து கிளாஸை வந்து ரொம்ப கவனமா கேட்க முடியாம போயிடும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அது 2 பேருக்குமே ரொம்ப கட்டாயம் தேவைப்படணும். அடுத்து தொடர்பு மேலாண்மை. தொடர்பு மேலாண்மைன்றது அது கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் என்ன சொல்ல வர்றேன் அதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லணும், உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் சொல்லணும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது எப்படி புரியும், அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாம வந்து பேசணும், கற்றுக் கொடுக்கணும். ஒரு 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு போய் ஒரு 5ஆம் 8ஆம் கிளாஸ் பாடத்தை எடுக்க முடியாது. அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன தேவையோ அதை தான் அங்கே வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து தொடர்பு மேலாண்மை, கம்யூனிகேஷன் ஸ்கில். அடுத்தது கவனிப்பு திறன். அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். நாம இப்போ ஒரு இடத்துல பேசுறோமோ இல்லை ஒரு வகுப்பறையில் டீச்சர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அப்போ அங்க இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்டோட கவனத்தையும் அது ஈர்க்கிற வகையில அவங்க பேச்சு இருக்கணும். ஒன்று அவங்க வந்து நகைச்சுவையா பேசி ஒரு சின்ன ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நகைச்சுவை ஏதாச்சும் பேசலாம், இல்லை ஒரு கதைகளை எக்ஸாம்பிள் சொல்லலாம், இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு லைவ் எக்ஸாம்பிளை கூட சொல்லி இவங்க இப்படி இருக்காங்க இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பேசுறதுல மாடுலேஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் போது அங்க இருக்கிற எல்லாரோட கவனிப்பையும் ஈர்க்க முடியும். அடுத்தது நல்ல அணுகுமுறை. வரும்போதே ரொம்ப எஸ் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு எந்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அவங்க அங்கே வந்து இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணணும். என்னால் இங்கே வந்து எனக்கு புரியலைன்னா கொஸ்டின்ஸ் கேட்க முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்களோட பர்சனல் கருத்துக்களை சொல்லக்கூடிய இடமாவும் அது இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை. அடுத்து ஒழுக்கம் பேணுதல். எல்லாருக்குமே செல்ஃப் டிசிப்ளின் எங்கே போனாலுமே அது கட்டாயம் இருக்கணும். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம்ஸாக இருக்கலாம், இல்லை நாம் வெளியே போகும்போது ட்ரெஸ் கோட்ஸ் இருக்கலாம். ஃபுட், நான் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் நான்வெஜ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம கம்ப்ளீட்டாக இல்லை, பட் ஸ்டில் அந்த நான்வெஜ் இல்லாமல் தான் கொண்டு வரேன்னா அந்த ஸ்கூலுக்கு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, என்ட்ரி ரிஸ்ட்ரிக்டட்னு போட்டிருந்தா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து கட்டாயம் பேணணும். இதுதான் வந்து ஒழுக்க மேலாண்மை. ஸோ நாம் அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த இடம் எப்படி கற்கக்கூடிய இடம் வந்து எந்த மாதிரி இருக்கணும்ன்றதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்றதா இருக்கலாம், இல்லை ஒரு மேக்ஸை படிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்குன்னா இது பிளஸ் இது ஆரோ போட்டு இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனா போடும்போது ரொம்ப ஷார்ட்டாவே சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். மேக்ஸ்ன்னு வரும்போது அதுக்குரிய ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை வந்து ரொம்ப சீக்கிரம் கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் படிப்போட ரிசல்ட்டை ரொம்ப சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அதுதான் 5E அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்கேஜ்டு அப்படிங்கிறது ஈடுபடுத்துறது. ஒருத்தரை அது அவங்களோட கவனத்தை அதில் கொண்டு வந்து ஈடுபடுத்த வைக்கணும். எப்படி ஆர்வத்தை தூண்டலாம், ஒரு புது விஷயத்தை நாம வந்து பேசுறதன் மூலமா, ஒரு சின்ன விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது மூலமா, அதன் மூலமா அந்த பர்டிகுலர் லெசனை பத்தின சில இதை வந்து அவங்க கிட்ட இருந்து கேள்வி கேட்கறது மூலமா அவங்களோட கவனத்தை அந்த இடத்துல கொண்டு வரலாம். அடுத்தது ஆராய்தல். இது எதுக்காக அப்படி, இதை வந்து எப்படி சொல்றது, ஒரு சின்ன பரிசோதனைன்னு சொல்லலாம். அதை வந்து நீங்க எப்படி பரிசோதனை பண்ணா அது எப்படி இருக்கும், எக்ஸ்பிளைன், அந்த ஒரு ப்ரொசீஜர் எப்படி நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எலாபரேட்ன்றது விரிவா கூறலாம். இவாலுவேட்ன்றது மதிப்பீடு. ஒன்று சுய மதிப்பீடா இருக்கலாம், இல்லை ஆசிரியரோட மதிப்பீடும் இருக்கலாம். இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை பத்தி, அதாவது புவியீர்ப்பு விசை, அதை பத்தி நம்ம அதை வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கறது தான் இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த 5E வச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே நியூட்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டோட நேமோட ஸ்டார்ட் பண்ணலாம்.
அப்போ இந்த பிள்ளைகளுக்கு யாருடா இது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. ஸோ நியூட்டன் வந்து ஒரு நாள் அவர் தோட்டத்தில் உட்காந்துருக்கும் போது அவர் ஆப்பிள் மரத்து கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஆப்பிள் மேலே இருந்து கீழே விழுந்தது. அவர் அதை யோசிக்க ஆரம்பிச்சார், இந்த ஆப்பிள் ஏன் மேலேயே இல்லை, ஏன் கீழே விழுந்தது, இல்லைன்னா அது மேல் நோக்கி ஏன் போகலை அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் அவர் கேட்கும் போது தான் அவருக்குள்ள இது வந்து ஏதோ சம்திங் இருக்கு அப்படிங்கிறத அவர் ஆராய பண்ண, அதை யோசிக்க தான் அவர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லியோ இல்லை அதுங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை கொண்டு வரலாம். ஆராய்தல், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நீங்க கூட உங்க கையில ஒரு பென் இருக்குல்ல, ஜஸ்ட் வச்சு கீழே போடுங்க பார்ப்போம், அது கீழே தான் போகுது, ஏன் மேலே போகல, இல்லை ஏன் அது அந்தரத்துல நிக்கல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம், ஆராய்ச்சி பண்ண சொல்லலாம். ஏன் நிக்கல, அது வந்து நாம இப்போ இந்த இடத்துல விளக்கலாம். விளக்கம் வந்து எப்படி இருக்கணும், நம்ம பூமியோட லேயர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு நமக்கு புவியீர்ப்பு விசைன்னு ஒரு விசை இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும், நார்மலா எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி இழுத்து பிடிச்சு வச்சுக்குது. அதனாலதான் எந்த பொருளும் கீழே விழாம அது அதோட நிலையில இருக்கு. நாம நேரா நின்று நடக்கக்கூடிய அளவுல கூட இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். எலாபரேட்னு வரும்போதே நீங்க சொல்லலாம், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பூமியிலிருந்து ஒரு கிடைமட்டம் வரைக்கும் தான் இருக்கு, அதை தாண்டி போகும்போது அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை. ஸோ பலூன்ல காற்று அடைக்கும் போது அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட அடர்த்தியை விட கம்மியா இருக்கிறதுனால தான் அந்த பலூன் மேல் நோக்கி பறக்குதுன்னு சொல்லலாம். சில படங்களை போட்டு காட்டு, இங்க பாத்தீங்களா நாசா மாதிரி ஒரு இடத்துலயோ இல்ல ஸ்பேஸ்லயோ பாத்தீங்கன்னா அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை, நம்மளால நிக்க முடியாது, நாம மிதந்துகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறத ஒரு காட்சியாவோ ஒரு பொருளாவோ நாம விளக்க முடியும். அதுக்கப்புறம் மதிப்பீடு, அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்கலாம். பிள்ளைங்க கிட்ட இருந்து என்ன ஆச்சு, இதுல என்ன புரிஞ்சுது, இதனால நீ என்ன கத்துக்கிட்ட அப்படிங்கறத கேட்கலாம். சோ அவங்க சொல்ற விஷயங்கள் சப்போஸ் தப்பா இருந்தா அந்த இடத்துல டீச்சர் தினம் அங்கேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அடுத்தது வகுப்பறை, அடுத்தது கற்பிக்கிறது, டீச்சருக்கு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைனும் பண்றேன். ஓகே, பர்சனலைஸ்டு டீச்சிங். டீச்சிங்ன்ற அப்படின்றது, கற்பித்தல்ன்றது ஒரு நேர்கோடுல இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பிள்ளையோட புரிதல் அதிகமா இருக்கலாம், ஒரு பிள்ளையோட ஒரு சப்ஜெக்ட்ல புரிதல் கம்மியா இருக்கலாம். ஒண்ணு அந்த டீச்சர் பிடிக்கலாம், இல்லை அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலாம். அதனால அந்த பிள்ளைகளோட அந்த புரிதல் வந்து அதிகமாவோ கம்மியாவோ இருக்கலாம். சில குழந்தைகளுக்கு அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். அதனால கூட ஸோ அந்த இதை பொறுத்து நான் பர்சனலைஸ் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுக்க டீச்சருக்கு தெரியணும், ஆசிரியருக்கு அது தெரியணும். ஏன்னா அந்த கிளாஸ்ல 40 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா 40 பிள்ளைகளுமே அவங்களோட மாணவர்கள் தான், அவங்களோட முன்னேற்றம் அவங்களோட கைகள்ல ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு புத்திசாலி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே முறையை அவங்க சாதாரணமா ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால தான் பர்சனலைஸ்டு டீச்சிங். அடுத்தது டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்ன்றது வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோ இல்லை ஒரு இதையோ கொடுத்து கருத்தையோ நாம சொல்லும் போது அவங்களுக்கு என்ன புரியுது, அதாவது அவங்களோட இதேதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்களோட புரிதல் நிலை எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாம என்ன மாதிரி மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறது தான் வந்து டிஃபரன்சியேஷன். அடுத்தது ஆக்டிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, நீங்க ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ஹோம் எழுத வைக்கிறது, இல்லை படிக்க வைக்கிறது, இல்லை ஒரு குரூப்ல கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு குரூப் டிஸ்கஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லேர்னிங் நல்லா ஒரு சிறந்த முறையில் ஆக்டிவா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்தது கோஆபரேட்டிவ் லேர்னிங். இதுவும் அப்படிதான், ஒரு குழுக்கு ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு டாபிக்கை கொடுத்துடலாம், அந்த குழுவை வந்து அடுத்த குழுக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மிங்கிள் ஆகிறதுக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறுறதுக்கோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த முறையிலையும் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். அடுத்தது யூனிவர்சல் டிசைன் டீச்சிங். இதை நீங்க அப்படியே மீனிங்கா எடுக்காதீங்க, இதுக்கு அப்படியே ரிவர்ஸ். யூனிவர்சல்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு கற்பித்தல் முறை. ஆக்சுவலி இது வந்து அப்படி இல்லை, எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த பேரெல்லாம் நான் நெட்ல இருந்து தான், அதாவது இதுக்கு இருந்து தான் எடுத்தேன். ஸோ இது வந்து ரிவர்ஸில் தான், எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிறத தான் இங்க அது நல்லா படிக்கிறவனா இருந்தாலும் சரி,
படிப்புல வந்து குறையுள்ள ஒருத்தனா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து யூனிவர்சல் டிசைன் டீச்சிங் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டெக்னாலஜி பேஸ்டு டீச்சிங். ஆமா, நம்ம வந்து இப்போ வந்து ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து 3D மாடலு இல்லை ஒரு மூவி மாதிரி போட்டு கொடுத்து நிறையா எக்ஸாம்பிள்ஸை வந்து இப்போ இந்த பிபிடி ப்ரெசன்டேஷன் மூலமாக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மூலமாக வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அடுத்து இப்போ நீங்கள் அந்த பார்த்தோம் இல்லையா, அந்த சிஸ்டம் எப்படி சின்ன சின்னதாக எப்படி அப்ளை பண்ண முடியும் ரியல் லைஃப், அதுக்குள்ள வகுப்பறைக்குள்ள எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். இது வந்து சிந்தனை இணை பெயர், திங்க் பேர் அண்ட் ஷேர். இப்போ நான் ஒரு டாபிக் அந்த பிள்ளைகள் கிட்ட கொடுத்துட்டேன். அப்போ அந்த பிள்ளைகள் வந்து முதல்ல தனித்தனியா சிந்திக்கணும், அதை பத்தி நிறைய யோசிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 2 குழந்தைகளாகவோ இல்ல ஒரு 3-4 பிள்ளைகள் இணைந்த ஒரு குழுவாகவோ அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து மொத்த பிள்ளைகள் முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து சொல்லணும். திங்க் பேர், அவங்க சிந்திக்கிறாங்க, ஜோடி சேர்றாங்க, அதுக்கப்புறமா அதை வந்து பகிர்றாங்க. இதனால என்ன அந்த குழந்தைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்க முடியும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே வந்து பிள்ளைகள் வந்து நாம இன்னொருத்தரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், எல்லாரோடய இணைஞ்சு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது வருது. ஒரு அதை வந்து மொத்தமா எல்லா பிள்ளைகளுக்கும் முன்னாடி சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வளர ஆரம்பிக்குது, பயம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கிறது. அடுத்தது இடைநிறுத்த நடைமுறை. இது வந்து எப்படின்னா, ஒரு லெக்சர் போயிட்டே இருக்கு, இல்லை ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பாடம் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு மிஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் கேப் கொடுத்து அந்த கேப்ல இவ்வளோ நேரம் நடத்துனதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா, இது புரிஞ்சிச்சா, நான் சொன்னேன்ல இது புரியுதா அப்படின்னு கேட்கறது மூலமா அவங்களுக்கு தினந்தர் அங்கேயே அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே போறது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா புரிதலை மேம்படுத்தும். ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா, நல்ல புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இப்படி பிரேக் அடிச்சு சொல்லும் போது அதுங்களோட இன்ட்ரெஸ்ட் குறையறதுக்கு சில சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த இடைநிறுத்த நடைமுறை யாருக்குன்னா, கொஞ்சம் பர்சனலைஸ்டு லேர்னிங் தேவைப்படுற குழந்தைகளுக்கு இது வந்து கரெக்டான ப்ரொசீஜரா இருக்கும். அடுத்தது ஜிக்ஸா மெத்தட் அப்படின்ற முறைன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம எடுத்துக்கிறோம், அந்த டாபிக்கை வந்து சின்ன சின்ன குழுக்களா பிரிச்சு, அந்த ஒரு டாபிக்ல உள்ள ஒரு விஷயத்த ஒரு குழந்தை ஒரு குரூப்புக்கு, இன்னொரு விஷயத்த இன்னொரு குரூப்புக்கு, இன்னொரு விஷயத்த இன்னொரு குரூப்புக்கு, அப்படி எல்லாத்தையும் பிரிச்சு சின்ன சின்ன பசில்ஸ் மாதிரி அதை பிரிச்சு கொடுத்து அதுங்களை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு வந்து மொத்தமா அவங்க படிச்சதை கிளாஸ் ரூம்ல சொல்ல வைக்கிறது. இதன் மூலமா பிள்ளைங்களோட சிந்தனை திறன் வளருது, இங்கேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஜாஸ்தி ஆகுது, ஆழமான அந்த சப்ஜெக்டை பத்தின ஆழமான புரிதல் ஏற்படுது. அதுக்கடுத்தது குழப்ப புள்ளி, அதாவது மட்டியஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபார்முலாவோ இல்லை கஷ்டமான ஒரு கருத்தையோ சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு முதல் வாட்டி சொல்லும் போதே புரியாது, நிறைய பேருக்கு புரியாது கூட, கஷ்டமா தான் இருக்கும். அப்போ அங்க நிறுத்தி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை திரும்ப டீச்சர் பிரேக் அவுட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களா இல்லை இன்னும் எளிமையா எப்படி புரிய வைக்க முடியும், அவங்க லெவலுக்கு இறங்கி அதை புரிய வைக்கணும். அந்த மாதிரி புரிய வைக்கிறது தான் வந்து குழப்ப புள்ளி. இது வந்து இங்கேயே என்னாகும், பிள்ளைகளுக்கு கிளாரிட்டி கிடைக்குது, நல்ல புரிதல் வருது. ஸோ அதுங்க வந்து கஷ்டப்படாம ஈஸியா கற்றுக்கொள்ள முடிகிறது. அடுத்தது வினாடி வினா எழுப்புதல். வினா எழுப்புதல் 2 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து, இப்போ ஒரு பாடத்தை கொடுத்துட்டோம் இல்லை ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டோம், அப்போ அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது. எப்படி கேட்கலாம், என்ன அந்த லெசன்லயே வந்து ஷார்ட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது குவிஸ். அந்த கொஸ்டினை பத்தின ஒரு சின்ன வினாடி வினா. இப்போ டீச்சர் வந்து இன்னைக்கு இந்த லெசன் ஒரு 1 hour எடுத்துட்டாங்க, அப்போ அந்த பர்டிகுலர் லெசனை பத்தி அப்பவே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ என்ன ஆகும், இதனால குழந்தைக்கு வந்து ஐயோ டீச்சர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே கவனமா அதை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க, ஈஸியா ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடியும். கொஸ்டின்ஸ் கேட்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும் போது கூட ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கும். அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஒரு 1 minute சொல்லுவாங்க இல்லையா, மினிட் ஆஃப் தி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒரு அன்னைக்கு அந்த 1 hourல என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை ஒரு 2-3 லைன்ஸ்ல உன்னோட புரிதல்ல எனக்கு எழுதி கொடு. இப்படி புரிதல்ல எழுதி கொடுக்கும்போது ஒன்னு அந்த குழந்தை தன்னோட புரிதலை தெரிஞ்சுக்க போகுது, இல்லையா அதோட சந்தேகம் என்ன, எந்த இடத்துல டவுட் இருக்கு, அதுவும் அந்த குழந்தைக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். வேணா நான் இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் சொல்றேன். வந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு ஒளிச்சேர்க்கை.
அதை வந்து ஒரு டாப்பிக்காக ஒரு டீச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 குழந்தை போய் அதை பற்றி யோசிக்கலாம், அது ஒரு குழுவாக கூட பேசலாம். அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து பேசிட்டு வந்து ஒளிச்சேர்க்கைன்றது மரம் தனக்குத்தானே சமைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறத ஒவ்வொரு குழந்தையும் அதோட புரிதல்ல இருந்து சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துல பாஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் அவங்களால எங்கேயாச்சும் ஒரு குழந்தை தப்பு பண்ணுதான் அந்த இடத்துலயே அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இங்கேயும் இதுதான் குழுக்களா பிரிஞ்சு பிள்ளைகள் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும்போது குழு விவாதம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் அந்த கொடுத்தோம் இல்லையா, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற வேர்டை ஒரு குழந்தைங்களை ரவுண்டா உட்கார வச்சு டீச்சர் கை கட்டி நின்றுட்டு உனக்கு என்ன தெரியும் அதுல என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பிள்ளை நீர் ஒரு பிள்ளை சூரியன், ஒரு பிள்ளை மரத்தோட வேறு, அப்படி ஒவ்வொன்று அதோட இலைகளால் அதில் இருக்கிற குளோரோஃபில்லால் அப்படின்னு அந்த குழந்தை ஒவ்வொன்று சொல்லுதான். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்படும் போதும் அட் அ டைம் நிறைய இன்புட்ஸ் அந்த குழந்தைகளுக்குள்ள போகுது. இவ்வளோ விஷயம் இருக்கா, இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது அந்த குழு விவாதத்தில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ், ஏன் போட்டோசிந்தசிஸ் நடக்கணும், அதனால என்ன, அந்த குழந்தை தனக்கு தானே அந்த சப்ஜெக்ட்ல வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதோட ரீசன்ஸ் அது வந்து பண்ணும்போது அதுக்குள்ள ரிசர்ச் மோடுக்குள்ள கூட போய் அது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. குவிஸ் ஆஸ் யூஷுவல் டீச்சர் எதனால இதை நினைச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் சொல்லும்போது அலர்ட் அந்த ஒரு மோடுக்கு குழந்தைங்க வந்துடுது. அதுக்கு அடுத்தது இவ்வளோ நேரம் கிளாஸ் ரூம் பேஸ்டாக என்னெல்லாம் பண்ணால் குழந்தைங்க அதை ஈஸியாக கற்றுக்க முடியும்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், ஒரு சிக்கலை வந்து கொடுக்கலாம் குழந்தைகிட்ட, இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது மூலமாக வந்து ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கணக்கையோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையோ கற்றுக்கொண்டு வெளியே வர முடியும். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன வருதுன்னா அடிப்படையிலே வந்து ஒரு கவனிக்கும் திறனும் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திறனும் அதுக்குள்ளே வருது. அடுத்தது தலைகீழ் வகுப்பு. இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நாமெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுவோம். அங்கே வந்து இந்த மாதிரி பிபிடியோ இல்லை அங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஒரு மாடலை காட்டுறது மூலமாக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மூலமாகவோ கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இது அப்படியே ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு மாடலை பாரு, அதோட இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்கிறேனே, ப்ராப்ளம் சால்வ் எப்படி இது கிளாஸ் ரூம் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இன்னைக்கு நான் டைஜஸ்ட் சிஸ்டம் பற்றி தான் எடுக்க போகிறேன் அப்படின்றப்போ முதல்ல டீச்சர் வந்து ஒரு 3Dயில் ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்று பேப்பரில் வரைஞ்சிருப்போம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2Dயாக மாறிச்சு. இப்போ வந்து நமக்கு அனிமேட்டடாகவே வருது. ஒரு உணவை வாய்க்குள்ளே போடும்போது நமக்கு சலைவா எப்படி சுரக்குது, அந்த இடத்துல எப்படி டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது, அது எப்படி வயிற்றுக்குள்ளே வருது, அது லிவர் என்ன பண்ணுது, சிறுங்குடல் என்ன, ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுது, லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுது, என்எஸ் என்ன பண்ணுது, எல்லாமே அழகாக ஒரு 3Dயில் போட்டு காட்டிடப்படுது. ஸோ அங்கேயே அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்டை பற்றின புரிதல் ரொம்ப அழகாக வந்ததுக்கு அப்புறமா அதை கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இப்போ இங்கே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இங்கே வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன்லாம் இல்லை, உனக்கு என்ன புரிஞ்சுது, இது எப்படி இருக்குது, இது இப்படி இருந்தால் என்ன ஆகும், இது கரெக்டாக போகுதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல டிஸ்கஷன் நடக்குது. அப்போது அது என்ன ஆகுது, பிள்ளைக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றின சின்ன சின்ன நூக் அண்ட் கார்னர்ஸ் கூட புரிய ஆரம்பிக்குது. எல்லா விஷயமும் அவனோட தேவைக்கு ஏற்ற அத்தனை விஷயங்களும் அங்கே புரிய ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது ரோல் பிளே பேஸ்டு மெத்தட். பாத்திரம் ஒரு விஷயத்தை வந்து தமிழோ இங்கிலீஷோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதை வந்து ஒரு கதாபாத்திரமாக ஒரு நாடகமாக வடிவமைச்சு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக வந்து மனசில் பதிய ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கு. இதனால் குழந்தைங்களுக்கு என்னன்னா தொடர்பு திறன், கம்யூனிகேஷன், நான் சொல்ல வந்த விஷயத்த என்னால் நடிச்சு காட்டி கூட சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல அந்த குழந்தைங்க வந்து தொடர்பு திறன் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு குழந்தை கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், பொல்யூஷன்னா என்ன, அதை வந்து என்னென்ன ரீசன்னால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து நீ போய் ரிசர்ச் பண்ணி சொல்லி கற்றுக்கிட்டு வா, எனக்கு அதை வந்து கிளாஸில் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு டீச்சர் ஒரு விஷயத்தை தூண்டலாம். அதன் மூலம் அந்த குழந்தை போய் தேட ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ பொல்யூஷனான கார்பன் எமிஷன், அந்த கார்பன் மோனோஆக்சைட்னால வர்றது தான். ஸோ இது வந்து நிறையா
ஃபேக்டரிஸ்னால அந்த கழிவுகளால நிறைய கழிவுகளால தான் இது சேருது இல்லை வாகனத்தில் வர்ற கழிவுகளால அப்படிங்கிற அந்த பிள்ளை கற்றுக்க முடியும். அதுக்கு ஃபில்டர்ஸ் போடுறதுனால குறைக்கலாம்ன்றதையும், நிறைய மரங்களை நடுவதனால குறைக்கலாம், இப்படி சில அடிப்படை விஷயங்களை அந்த குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்குது. ஸோ இது என்ன ஆகுது, அவங்களோட ஆராய்ச்சி திறன், ஒரு விஷயத்துக்கான சிக்கலுக்கான முடிவு தெரியுது, அவங்களோட ரிசர்ச் மைண்ட் மென்டாலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதுக்கு அடுத்தது விஷுவல் பேஸ்டு லேர்னிங். ஒரு விஷயத்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்மள இப்போ வந்து அனிமேட்டடாக அந்த விஷயத்தை நம்ம முதல்லையே காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம், அதை டைஜஸ்ட் ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக புரியும். இதே தான் அவங்க வந்து சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சோலார் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து நீள்வட்ட பார்வையில் சுற்றுது, சூரியனை எல்லாமே கிரகங்கள் சுற்றுதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதை விட இல்லை இது இப்படித்தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் பிக்சரைஸ்டாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள அது இன்னும் எளிதான புரிதலா, அவங்க மேற்கொண்டு படிக்கும் போது கூட இந்த ரொம்ப அடிப்படையா அவங்களால புரிந்து கொள்ள முடியும். அடுத்து கேம் பேஸ்டு லேர்னிங். சில செஸ் விளையாடுறது மூலமா கணக்குகள் கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதன் மூலம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு மேப், ஒரு பெரிய மேப் இருக்கு, நாம அதை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ குழந்தைங்க கிட்ட போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை பத்தி கேட்டு அது எங்க இருக்கு கண்டுபிடி மேப்லன்றப்போ அவங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே குழந்தைங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு எந்து கிடைக்குது, ஒரு நிறைவு கிடைக்குது. ஸோ என்ன ஆகுது, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும், இந்த மாதிரி சார் இந்த மாதிரியே நம்ம படிக்கலாமா, இதை இன்னும் நிறைய பிளேசஸை கற்றுக்கிடலாமா, அதுங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஸோ கற்றல் வந்து இன்னும் ஈஸியாகவும் அதிகமான முறையிலும் நடைபெறுது. ஸோ இது கரெக்டாக இந்த ப்ராசஸ் நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள். அவங்களோட ஆர்வத்தை தூண்டணும், புதுசு புதுசாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவங்க செயலை கரெக்டாக பண்ணுறாங்களான்றதை மானிட்டர் பார்க்கணும். இதெல்லாம் டீச்சரோட வேலை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிட்ட உட்காந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஏன் கற்றுக்கிட்டேன், எதுக்காக கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குழந்தை திரும்ப சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஆணி அடிக்க கற்றுக்கிறேன்னா எதுக்காக இது எனக்கு யூஸ் ஆகுமா, ஒரு மேக்ஸ் கற்றுக்கிறேன், இல்லை ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸை பற்றி கற்றுக்கிறேன். அப்போ நாளைக்கு ஃபர்தர் அந்த குழந்தை அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்டில் இல்லை நாசாக்குள்ளே வேலை பார்க்க போதோ இல்லை ஒரு மைன்குள்ளே வேலை பார்க்க போதோ அப்போ அதுக்கு அதை பற்றின புரிதல், நாலேஜ் அதிகம் தேவைப்படும். இது இங்கேருந்தே பேஸ் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருது. ஸோ இது வந்து அந்த குழந்தை முதல்லையே அதை வந்து இது எதனால் எதற்காக அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டால் அதோட புரிதல் அங்கேயே சிறப்பாக சிறப்பிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை விட எல்லாத்த விட அதோட முக்கிய பயன்பாடு என்னன்னா, நாம கற்றுக்கொண்டதை நாம தினசரி வாழ்க்கையிலையோ நம்மளோட தொழில் முறையிலோ இல்லை எதிர்கால வாழ்க்கையிலையோ அதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆணி அடிக்க கற்றுக்கிட்டேன்னா நான் எனக்கு என் வீட்டில் ஒரு கார்பெண்டரை போய் தேட வேண்டாம், அதை நான் ஈஸியாக பண்ணிட்டு போக முடியும் இல்லையா. இதுதான் அதே தான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தெரியும் போது நாசால போய் வேலை பார்க்கும்போது அவங்க வந்து யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்த புரிதலோட அவங்களால அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர முடியும். இதுதான் கற்பித்தலோட வெற்றிகளே. இதுதான் கற்பித்தல் எதுக்கு நடக்குது. ஸோ நாம கற்றுக்கொள்ளும் போது நம்மளோட மூளையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்க. ஏன்னா இது வந்து பிரெயின் ஸ்டடிஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, கற்பிக்கும் முறைகள் எல்லாம் கற்பிக்கும் யுக்திகள், ஒரு பாடத்தை ரொம்ப தெளிவாக எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அதே நமக்கு நம்ம மூளைக்குள்ள அது என்ன பண்ணுது, நாம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது எதனால நமக்கு எவ்வளோ நாள் ஞாபகம் இருக்கு, எதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நியூரான் செல்ஸ் ஒண்ணுமே இல்லை, நரம்பு செல்கள். நம்ம மசில்ஸ்ல இருக்கக்கூடிய செல் வந்து தசை செல்கள்னு சொல்லுவோம், அது ஒரு மாதிரி இருக்கும். இதயத்துல இருக்கக்கூடிய செல் ஒரு மாதிரி இருக்கும். மூளையில இருக்கிற செல்லோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து நம்ம நியூரான் செல்ஸ், நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றோம். அங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே கிளையா பரப்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. அது எல்லாமே ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன்ஸ் அது உள்ள அப்படியே கொட்டி கிடக்குது. நீங்க ஒரு விஷயத்த போய் அது கிட்ட சொல்லும் போது அது வந்து ரீவயர் அண்ட் ரீகால்னு சொல்லுவாங்க. தங்கிட்ட ஏற்கனவே அந்த விஷயம் இருக்குதா இல்லையா, இப்போதான் புதுசா வருதா அப்படிங்கறத அது உடனே போய் தேட ஆரம்பிக்கும்.
இல்லையா அப்போ ரீகால் பண்ணுது இல்லையா, உடனே ஒரு புதிய இணைப்பை அது வந்து தொடர்பை வந்து உருவாக்கிக்கிட்டே போகும். ஒரு செல்லேருந்து அடுத்த செல்லுக்கு, அடுத்த செல்லேருந்து அடுத்த செல்லுக்கு புதுசாக நெட்வொர்க் அழகாக நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டே போகும். அந்த நெட்வொர்க்கு அதுதான் நெட்வொர்க்கிங்னு சொல்கிறோம். அடுத்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்றது ஒன்றுமே இல்லை, நாம் கற்றுக்கொள்வது ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றுவது. ஒரு விஷயத்தை நாம் திரும்ப 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 பண்ணும்போது அது வந்து லாங் டேர்மாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பென்சிலில் ஒரு லைன் கோடு போடும்போது அது சீக்கிரத்தில் அதுலேயே அழுத்தி 10 வாட்டி கோடு, அது எவ்வளோ அழுத்தமாக எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். அதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. அதை ரொம்ப அழுத்தமாக படிஞ்சு எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஞாபகத்தில் இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்து வாய்ப்பாடுகள் படிச்சிருப்போம், டேபிள்ஸ் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ கேட்டாலும் நமக்கு அது ஞாபகம் இருக்கும். 2 1s are 2, 2 2s are 4ன்றதை ரொம்ப அழகாக நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அப்போ நமக்கு அதை திரும்ப 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 சொல்ல வச்சு நம்மளோட அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை ரொம்ப அடர்த்தியாக மாற்றி வச்சிருக்காங்க. இதுதான் இங்கே நடக்குது. அடுத்து சினாப்சஸ்ன்றது ஒன்றும் இல்லை, 2 நர்வ் செல்ஸ்க்கு இடையில ஒன்று ரொம்ப ஒட்டிக்கிட்டெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன மெல்லிதான ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பேர் தான் சினாப்சஸ்ன்னு சொல்றோம். அந்த எண்டு நியூரோ செல்லோட எண்டு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம் இல்லையா, தேடும்போது எங்க இருக்குன்னு அதை தேடுறதுக்காக இந்த நர்வஸ் செல்லை வந்து அடுத்த நர்வஸ் செல்லுக்கு ஒரு மெல்லிய எலக்ட்ரிக் பல்ஸை அனுப்புது. ரொம்ப மைல்டாக ரொம்ப எலக்ட்ரிக் பல்ஸ் வந்து உள்ளே போகுது. இல்லைன்னா சில வகை கெமிக்கல்ஸை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில வகை கெமிக்கல்ஸை அதை வந்து ரிலீஸ் பண்ணுது. இது மூலம்தான் வந்து தொடர்புகள், ஒரு செல்லுலேருந்து அடுத்த செல்லுக்கான தொடர்புகள் வந்து நமக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து நியூரான் செல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே இது கெமிக்கல்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ்னால எப்படி வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சினாப்சிஸ்ல இருந்து அடுத்ததுக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம மூளையில இந்த மாதிரி நடக்கும்போது, நம்ம கற்றல் நடக்கும்போது 4 ஹார்மோன்ஸ், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னே சொல்றாங்க, அதுதான் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்குது நம்ம மூளையில. ஏன்னா மூளையோட செல்கள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ்கள் வந்து நமக்குள்ள உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வரது வந்து டோபமைன் அப்படிங்கிறது என்னன்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லலாம். நாம வந்து ஒரு புது விஷயத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க தூண்டும் போதோ, இல்லை அது ஒரு விஷயத்தை பற்றின ஆர்வத்தை, இல்லை இது இன்னும் இதை பற்றி உனக்கு தெரியாதா, இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான ஆர்வத்தை தூண்டுறது மூலமா, இல்லை ஒரு ப்ராஜெக்டை நம்ம இப்போ கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அது சந்தோஷமா கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா அதுக்குள்ள ஒரு எந்து வருது இல்லையா, ஹை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தா இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப அழகா ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகும் போதே நமக்குள்ள என்ன ஆகுது, சந்தோஷம் வருது, நம்மளை நாமே பாராட்டுறோம், இல்லை மற்றவங்க பாராட்டு நமக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். இதனால நமக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா மோட்டிவேஷன்ஸ். இதை நான் முடிச்சிட்டேன், அப்போ என்னை எல்லாரும் பாராட்டினாங்க, இல்லை எனக்கு சந்தோஷமா இருக்கு, அப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, அப்போ நான் அடுத்ததையும் வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு அடுத்த விஷயத்த நம்ம புதுசா இனிமே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது அசடைல் கொலைன். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட மசில்ல தான் மசில் மெமரி தான் ஆக்சுவலி அது வருது. ஆனாலுமே நம்ம டோபமைனோட சேர்ந்து அது வரும்போது நம்மளோட மெமரி, மசில்ல மட்டும் இல்லை பிரெயின்ல கூட அதோட மெமரி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ நம்மளோட மெமரி ஜாஸ்தி ஆக நம்மளோட கற்றல் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானதா இருக்கு, அதாவது ரொம்ப கவனத்தோட நம்மளால கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது செரோட்டோனின்ன்றது வந்து என்னன்னா, நம்மளோட மூடு ஸ்விங்கை வந்து கண்ட்ரோலுக்கு, ஒரு பயமோ பதட்டமோ இல்லை எக்ஸைட்மெண்ட்டோ இருந்தால் அது வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த செரோட்டோனின். ஏன்னா கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் குதிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது, பயந்துட்டும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையிலலாம் வந்து எல்லா சூழ்நிலைக்கும், பட் இதை வந்து செரோட்டோனின் வந்து ஒரு மூட் ஸ்விங்கை வந்து ரொம்ப அழகாக கம்மி பண்ணி கொண்டு வருது. இதனால நமக்குள்ள என்ன ஆகுது, நல்ல பசி தூக்கம் எல்லாம் வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கிடைக்கும் போதே குழந்தைங்க மன அமைதி மட்டும் இல்லை, ரொம்ப எனர்ஜைஸ்டாகவும் மாறுறாங்க. இங்கேயும் நமக்கு வந்து மகிழ்ச்சி
அண்ட் கவனஸ் வந்து சேருது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா இருக்கிறது வந்து எண்டோமார்ஃபின். இந்த எண்டோமார்ஃபின்ன்றது வந்து மூளையில சுரக்கணும்னா நம்மளோட உடல் உழைப்பு இருக்கும்போது மட்டும்தான் இது சுரக்கும். அதனால தான் எல்லா ஸ்கூல்களிலையும் கட்டாயமா உடற்பயிற்சி பள்ளி அப்படியோட வகுப்புன்னு ஒரு விஷயமே வைக்கிறாங்க. அங்க குழந்தைங்க ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் குதிச்சுக்கிட்டு வருது இல்லையா. ஸோ அங்க என்ன ஆகுது, அதுங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ நேரம் டீச்சர் திட்டு இருக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணல நடிச்சிருக்கலாம், ஆனா அதை போய் அந்த கேமிங் இதுக்குள்ள விட்டு பாருங்க, அவ்வளோதான் எல்லாத்தையும் மறந்து அது பாட்டுக்கு விளையாட இன்ட்ரெஸ்ட்ல எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா ரெடியூஸ் ஆயிட்டு அவங்க வந்து ஹாப்பி மோட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இதுதான் ஆற்றல் பிளஸ் கவனம் பிளஸ் மகிழ்ச்சி பிளஸ் உடல் இயக்கம் நம்மளோட கற்றலை சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது. ரொம்ப அழகா சக்தி வாய்ந்ததா மாற்றுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அறிவு சார்ந்த முறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்றதா இதெல்லாம் நடந்துச்சுன்றோம் இல்லையா, இதனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் ப்ராசஸிங் நடக்குது. காக்னிட்டிவ் தான் அறிவு சார்ந்த விஷயங்கள், புத்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி எமோஷனல் பேலன்சிங் கிடைக்குது. இந்த எமோஷனல் பேலன்சிங் வரும்போதே நம்மளோட மனம் வந்து அமைதியாக ஆரம்பிக்கிறது, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து டிக்ரீஸ் இன் கார்டிசால் செக்ரீஷன். கார்டிசால் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அது வந்து நம்மளோட கிட்னி பக்கத்துல இருக்கிற அட்ரினல்னு ஒரு கிளாண்ட்ல இருந்து தான் சுரக்குது. இது வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் தான். இதோட வேலை என்னன்னா நம்மள எப்போதுமே ஒரு பதற்றத்துல வச்சுக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறோம் இல்ல ஒரு பயப்படுறோம் அப்படின்னா இம்மீடியட்டா அது வந்து ஒரு பதற்றத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு நாய் வருது அப்படின்னு முதல்ல பயந்து போனா குழந்தை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே பயத்துல இருக்கும், இல்ல கல்லை எடுத்து அடிக்க முயற்சி பண்ணும் இல்லையா, அந்த இடத்த விட்டு ஓட பாக்குது. ஒண்ணு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுது, ஃப்ளைட்டு இல்லைன்னா இது ஃபைட்டுன்றப்போ சண்டை போடுது, எதிர்த்து ஒரு கல் எடுத்தோ ஒரு கொம்பு எடுத்தோ அடிக்குது. இதுதான் வந்து இந்த கார்டிசாலோட வேலை. ஸோ இந்த கார்டிசால் செக்ரேஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா நம்ம உடம்புல எந்த நேரமும் ஒரு பதற்றத்தோடையே இருப்போம், ஒரு பரபரப்போடையே இருப்பாங்க. ஸோ அந்த பதற்றம் வந்து என்ன ஆகும், மன அமைதியை நமக்கு கொடுக்கவே முடியாது. எந்த நேரம் ஒரு சின்ன டென்ஷனோடயே இருப்பாங்க. ஹார்ட்டோட பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க, படப்படப்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இதோட நம்ம கரெக்டான முறையில் படிக்கும்போது இதோட செக்ரேஷன் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குறையும் போது என்ன ஆகும், நம்ம அகெயின் மன அமைதிக்குள்ளதான் போகிறோம். அமைதி நம்மளை திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவில் கொண்டு போகுது. அடுத்தது மெமரி கன்சாலிடேஷன். இந்த மெமரி கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்த அப்படியே சொல்லாம சின்ன சின்னதா பிரேக் பண்ணி கூட நாம சொல்ல முடியும். அதனால அதாவது மனனம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமா அதை வந்து ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்படும் போது மூளையில ரொம்ப ஈஸியா போய் பதியுது. அதாவது ஷார்ட் டேர்ம்ல அதாவது லாங் டேர்முக்கு போறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மூலம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதும் அந்த மெமரி வந்து லாங் டேர்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மல்டி சென்சரி ஆக்டிவிட்டி. மல்டி சென்சரி ஆக்டிவிட்டினா ஒரு பார்க்கறது மூலம், இப்போ ஒரு வீடியோ போட்டு கற்றுக் கொடுக்குறோம், அதனால பார்க்குது. நம்ம பேசுவதன் மூலமா கேட்கறாங்க. அதே மாதிரி சின்ன ஆக்டிவிட்டியில் ஒரு சின்ன மூமெண்ட், இதை போய் இங்கேருந்து இதை மூவ் பண்ணுங்க, இதை அதை மூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்கறது மூலமா இப்படி எல்லா விஷயங்கள் மூலமாகவும் நாம் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது நம்ம மூளையில் எல்லா பகுதிகளும் அதுக்குரிய பகுதிகள் எல்லாமே தூண்டப்படும் போது கற்றுக்கொள்ளுதல் மிகவும் எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டீச்சிங்கை பற்றி தான் படித்தோம். அடுத்து பிரைன் சென்ஸை பற்றி படிச்சிட்டோம். இப்போ வந்து ஆன்மீகத்தையும் சேர்த்து இந்த கற்பித்தலை கொடுக்கும்போது அது எவ்வளோ வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு தெரியும். மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், ப்ரேயர், சாண்டிங்னா மந்திரங்கள் சொல்றது. அதுக்கப்புறம் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமா வளர்க்கறது. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்ம மூளைக்குள்ள சில நல்ல மாற்றங்களை கொண்டு வருது. கல்வி கற்பதனால ஒரு மாற்றம் வருதுன்னா இது ஒழுக்கத்தோட கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வருது. இதனால நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குது, ஓகே,
பெரிட்டியல் லோப் அப்படிங்கிறோம். அது வந்து மூளையோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ இந்த மூளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே இங்கே வந்து உணர்வுகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். நம்மளோட உணர்வு நிலைகளை வந்து முதல்ல இது வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை ப்ரேயர் பண்ணும்போதோ என்ன பண்ணுது, நம்மளோட எமோஷனல் பேலன்ஸுக்கு அதுக்குள்ளே கொண்டு வரது இந்த பெரிட்டல் லோப் தான். அதனால் நம்மளோட எல்லாமே பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம், எதையுமே ஈஸியாக கற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃப்ரான்டல்ன்றது பெருமூளை தான், ஆனால் கொஞ்சம் பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பாட்டு தான். ஓகே, மூளையோட ஒரு பகுதி தான், அதை தவிர வேறு வேண்டாம். ஓகே, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் அங்கேருந்து தான் வருது. எந்த ஒரு விஷயமே ஒரு திறனா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வருது. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து நமக்கு கவனம் அப்படிங்கிறது அதிகரிக்க முடியுது. அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த லோப், அதாவது என்னன்னா நம்ம ஒரு மந்திரத்தையோ இல்லை ஒரு மெடிடேஷனோ ஒரு லாங் ஹவர்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 1 hour 2 hours பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த லோப் வந்து ஆக்டிவேட் ஆரம்பிக்குது. அது ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் இங்கே வந்து செல்ஃப் டிசிப்ளின்குள்ளேருந்து அட்டென்ஷனுக்குள்ளேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து வந்துடுறோம். இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும்போது, ஒரு மைண்ட்ஃபுல்னஸாலேயோ ஒரு மெடிடேஷனாலேயோ இல்லை ஒரு ப்ரேயர்னாலேயோ இது ஆக்டிவேட் பண்ணப்படும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த எமோஷ்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. அப்புறம் பீஸ்ஃபுல்னஸ் ஜாஸ்தியாகுது, அமைதி அதிகமாகுது, கவனம் அதிகமாகுது, ஒரு விஷயத்தை பற்றின தெளிவு. இப்போ டீச்சர் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அடுத்து டிசிப்ளினும் ஜாஸ்தியாகுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்மீகத்தோடு சேர்ந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஓகேவா, அது எப்படி நடக்குது? இவ்வளோ நேரமும் நம்ம அங்கேயும் வந்து பார்த்தோம்ல, பிரெயின் என்ன பண்ணுது, இல்லை அங்கே வரக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுது. இதே ஆன்மீகத்தோட கற்றுக்கொள்ளும் போது அந்த சிஸ்டம் எப்படி வேலை பார்க்குது, கெமிக்கல்ஸ் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பத்தட்டிக், அதாவது மூளை வந்து எப்பொழுதுமே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பரபரப்பாக தான் இருப்போம். டே டு டே லைஃப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு பரபரப்பு இல்லை ஏதோ ஒரு எண்ண அலைப்புறுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பீட்டா ஸ்டேஜில் தான் இருப்போம்னு சொல்லுவோம். ஸோ எண்ணம் வந்து வேவ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரேயரோ இல்லை ஒரு சாண்டிங்கோ இல்லை ஒரு மெடிடேஷனோ பூஜையோ பண்ணும்போது இந்த அலைப்புறுதலில் இருக்கக்கூடிய அந்த சிம்பத்தட்டிக்னு சொல்கிறாங்க, அந்த நர்வஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்து பேராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. அதாவது ரிலாக்ஸ்டு மூடுக்கு அது போயிடுது. அங்கே பரபரப்பாக இருக்குது, இங்கே ரிலாக்ஸ்ட் ஆகுது. ஸோ ரிலாக்ஸ்ட் ஆகும்போதே எனக்கு கவன சிதறல்ன்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு கவனம் குவிதல் வந்து ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தோட கவனிக்கும் போதே அது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும், எளிதான புரிதலை கொடுக்கும், நிறைய அடுத்த விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு அது உதவும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இங்கேயும் அதே ஹார்மோன்ஸ் தான் சுரக்குது, பெருசாக இல்லை. பட் இந்த மாதிரி நாம் மெடிடேஷனும் தியானமும் பண்ணும் பொழுது டோபமைன் வந்து இன்னும் அதிக அளவு சுரக்கிறதா சொல்கிறாங்க. ஹாப்பி மோடில் நமக்கே தெரியும், தியானம் பண்ணும்போதே ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது பயங்கர ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அந்த ரிலாக்ஸேஷனே ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம சந்தோஷத்துக்குள்ளே வந்துடுவோம். அந்த சந்தோஷம் நாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா டோபமைனும் என்டார்ஃபினும் சேர்ந்து சுரக்கிற போது தான் என்ன ஆகுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகளோ மனதில் இருக்கக்கூடிய வலிகளோ எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குது. நம்ம சந்தோஷத்துக்குள்ளேயும் போகிறோம், மோட்டிவேட்டும் ஆகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து செரோட்டோனின் அண்ட் மெலோட்டோனின், இந்த 2 ஹார்மோனும் ஒன்றா சுரக்கும் பொழுது நம்மளோட மூட் ஸ்விங் ரொம்ப அழகாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். செரோட்டோனின் மூட் ஸ்விங்கை தான் கொண்டு வரும், மெலோட்டோனின் தூக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இது 2ம் வரும்போதே ரொம்ப அமைதியான ஓய்வு, அமைதியான உறக்கம் எல்லாம் கிடைக்கிது. இந்த நிலை வந்து நமக்கு தியானத்திலையும் ஒரு சாண்டிங், கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணும்போதோ, ஏன்னா அங்கே எல்லாமே மனசு வந்து அமைதி ஆகும்போதே இந்த விஷயம், இந்த ஹார்மோன்ஸ் அங்கேயும் சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போவே நாம் இதுவும் அதுதான், அங்கேயும் நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிறோம், நம்மளோட கவனிப்பு திறன் கேட்கும் திறன் எல்லாமே அதிகமாகுது. அடுத்தது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் வந்து
நம்ம குழுவாக இணைந்து வேலை பார்க்கும்போது, ஒரு குரூப்பாக உட்காந்து ஒரு வேலை பார்க்கும்போது இது வந்து சுரக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, நமக்குள்ள பாண்டிங் கொண்டு வருது. அந்த பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா கருணை அடிப்படையில், அன்பு அடிப்படையில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவும் குரூப் வந்து ஆன்மீக குரூப்பாக இருக்கும்போது, ஒரு குரூப் மெடிடேஷன் பண்ணும்போதோ, இல்லை பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து ஒரு மந்திரத்தை சான் பண்ணும்போதோ, இல்லை சில ஸ்கூலில் பூஜைகள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணும்போதோ இந்த ஹார்மோன் அதிக அளவு சுரக்கிறதா சொல்கிறாங்க. நாம் தொடர்ந்து இந்த ஆன்மீக முறையில் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன மாற்றம் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப அமைதியாக கற்றுக்கொள்ளும் போது நம்மளோட கிரே மேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அது எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளோட கனெக்ஷன்ஸ், ஏன்னா நிறையா விஷயங்கள் இன்புட் உள்ளே போக 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 நெட்வொர்க்கிங் ஜாஸ்தியாகிட்டே போகுது. இதுதான் வந்து கார்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளோட பிரெயினோட கிரே மேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அமிக்டாலா ஷ்ரிங்கேஜ். அமிக்டாலா அப்படிங்கிறது நம்மளோட மூளையில் ஒரு பாதாம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து எப்பொழுதுமே பயத்தோடு தான் இருக்கும். நான் ஆன்மீகத்தில் சொல்லணும்னா நாம் பல பிறவைகளாக அனிமல் கிங்டம்லேருந்து அப்படியெல்லாம் எவாலுவேட் ஆகி வரும்போது அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு பேஸாக எல்லா நாளுமே நம்மளோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பய உணர்வு வந்து நாம் இப்படி ரெகுலர் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண 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 அதோட அளவும் அதோட செயல்பாடும் கூட குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயம் அப்படிங்கிற உணர்வு இல்லாதப்பவே நம்ம பாதுகாப்பாக உணர ஆரம்பிப்போம். ஸோ பாதுகாப்பாக உணரும் போதே நம்ம ரொம்ப ஆக்டிவாக அந்த இடத்துல எந்த ஒரு செயல்களையும் செய்ய முடியுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது டிஃபால்ட் மோடு, அதுலேருந்து நெட்வொர்க்கிங்க்கு போகிறாங்க. டிஃபால்ட் மோடுன்றதும் என்ன அலைப்புறுதல் தான். நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்மளோட வேவ்ஸ் அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது அலைப்புறுதலில் தான் இருக்குது. ஆனால் அந்த நெட்வொர்க் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த அலைப்புறுதல் எல்லாம் அடங்கும்போது அதோட நெட்வொர்க்கோட அந்த நெட்வொர்க் ரொம்ப அமைதி அடையுது. ஸோ அமைதி அடையிறதுனால தான் நம்மக்கிட்ட அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், அமைதியான விழிப்புணர்வுலேருந்து விழிப்புணர்வோட விரிவாக்கம் வரைக்கும் அங்கே தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது டீச்சிங் டு பிரெயின் ஆக்டிவேட்டை ஒரு டீச்சர் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஃபீட்பேக் கேட்கறது மூலமாக, அவங்கக்கிட்ட ஒரு கருத்து கேட்கறது மூலமாக, ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லுவதன் மூலமாக ஒரு குழந்தையோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறது மூலம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இது 3ம் சேர்ந்த ஒரு விஷயம் வந்ததுன்னா ஹோலிஸ்டிக் டீச்சிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆன்மீக கற்பித்தல் அதை விட கூட ஹோலிஸ்டிக்காக சொல்கிறாங்க. ஓகேவா, டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி என்னலான்னு பார்த்துட்டோம், பிரெயின் சயின்ஸ் பார்த்துட்டோம், இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸும் பார்த்துட்டோம். இது 3ம் இணைந்தது தான் வந்து ஹோலிஸ்டிக் டீச்சிங். இதனால் என்ன நல்லது நடக்குது, சிறந்த முறையில் கற்பிக்கிறது எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு மனதை ஈர்க்கணும், அந்த ஒரு விஷயம் வந்து அட்ராக்ட் ஆகப்படணும், நம்மளோட மூளை செயல்பாடை தூண்டணும், அது மூளையை ஆக்டிவேட் பண்ணணும், அடுத்து அந்த செயல் ஆன்மாவை தொடணும், அதை போய் டைரக்டாக நாலேஜை அந்த நாலேஜ் வந்து நம்மளோட ஆன்மாவை தொடும்போது அங்கே நம்மளோட நாலேஜ் விஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் ஓகே, ஒரு என்கேஜ்டு மைண்ட், எப்பொழுதுமே வேலை பார்த்து கொண்டு இல்லை ஒரு கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மைண்டு, ஆக்டிவேட் த பிரெயின். ஒரு பிரெயின் வந்து நம்ம அதை ஆக்டிவேட்டடாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரெயினாக வச்சுட்டு இருக்கும் போதும் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் செல்ஃபை வந்து நாம் விழிப்போட வைத்து கொண்டு இருப்பதும் தான் உண்மையான கல்வி. அதாவது ஒரு குழந்தையோட மூளையை வந்து எந்த நேரமும் வேலை செய்யக்கூடிய அளவில் ஒரு ஆசிரியரோட வேலை என்ன, அந்த குழந்தையோட எண்ணங்களை, ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கொள்ள மூலம் அதையோட எண்ணத்தை ஆக்டிவேட் பண்ணணும், அதோட பிரெயினை வந்து வேலை பார்க்க வைக்கணும். ஆல்ரெடி பிரெயின் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னர் சோல்ஸ், அந்த விஷயம் அதுக்கு உள்ள வந்து ஒரு சுய கட்டுப்பாடையோ இல்லை ஒரு ஆன்மீகத்தையோ ஆன்ம விழிப்புணர்வையோ கொடுக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கணும். இது 3ம் இணைந்தது தான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.